செய்தி. உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் புதிய தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்கிறார். அதன் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய 51வது தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா நேற்று ஓய்வு பெற்றிருந்தார். இதனையடுத்து அவர் பதவி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அடுத்த தலைமை நீதிபதிக்கான அந்த யார் என்பதற்கான பெயரை ஏற்கனவே அவர் பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய பூஷன் ராமகிருஷ்ண கவாய் என்ற PR கவாயை அவர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தான் அவர் 51வது தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற உடனாக அடுத்த நாள் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்பதற்கு பூஷன் ராமகிருஷ்ண கவாய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது பூஷன் ராமகிருஷ்ண கவாய் உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார். அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலில் நடைபெற்ற அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி, அதை போன்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியான சஞ்சீவ் கண்ணாவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். தற்போதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாயை பதவி பிரமாணம் அவருக்கு செய்து வைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய அலுவல் பணியை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறார். பூஷன் ராமகிருஷ்ண கவாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் அவர் 1960ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் பிறந்தவராவார். இவர் கடந்த 1985ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். மேலும் 2003ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதியில் ஒருவராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதையடுத்து 2005ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக அவர் பதவி அமர்த்தப்பட்டார். தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு வரை மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அவர் பதவி வகித்து வந்திருந்தார். மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை நீதிமன்றங்களிடமும் அவர் அந்த நீதிபதியாக தன்னுடைய பணியை தொடர்ந்திருந்தார். இதனையடுத்து 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்திற்கு அவர் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 6 ஆண்டுகளாக அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி வகித்து வந்தார். அந்த நிலையில் தான் பல்வேறு முக்கிய வழக்குகள் இவர் கையாண்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நம்முடைய தமிழகத்தில் நடத்த சில வழக்குகளை அவர் கையாண்டிருக்கிறார். அதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருந்த நளினி, முருகன், சாந்தன், ராபர்ட் உள்ளிட்ட 6 பேரை விடுதலை செய்தது அந்த வழக்கில் இவர்தான் தீர்ப்பளித்திருந்தார். அதே போன்று பண மதிப்பிழப்பு வழக்கு, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அந்த 370 பிரிவை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு, தேர்தல் நிதிப்பத்திரம் வழக்கு, புல்டோசரை கொண்டு வீடுகளை இடிப்பது, அந்த வட இந்தியாவில் நடைபெற்றிருந்த அந்த சம்பவங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்தவர் இவர்தான். அதே போன்று SC/ST சமுதாயத்திற்குள்ளாக உள்வகைப்படுத்தல் தொடர்பான வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அமர்வில் இடம்பெற்றிருந்தார். மேலும் நீதித்துறை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்திருந்த நிலையில் மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷனுக்கு எதிரான ஒரு அவதூறு வழக்கு என்பது தொடரப்பட்டது. அதில் ₹1 அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது பிரசாந்த் பூஷனுக்கு. அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அமர்வில் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இடம்பெற்றிருந்தார். அதே போன்று காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்திக்கு எதிரான கிரிமினல் அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு தடை விதித்ததும் இவருடைய அமர்வுதான். மேலும் தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கியது தொடர்பான அதை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த 10.5% உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்த அமர்வில் இவர் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போதைய நிலையில் இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தற்போது பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்ற அடுத்த நாளை இவர் வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிரான அந்த வழக்கை விசாரிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. பூஷன் ராமகிருஷ்ண கவாய் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இவர் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் நீதிபதி என்று சொல்ல வேண்டும். 2 நீதிபதிகள் இவரும் ஒருவர். இவரை தவிர பிரசாந்த் பி வராலே என்ற ஒரு நீதிபதியும் புத்த மதத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் பதவியேற்றிருக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் B.R. கவாயின் தனிப்பட்ட சட்ட பயணம் குறித்த விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி டார்வின்.